எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். பெரு நாட்டில் பெருமழை பெய்தது, ஈக்குவடார்லையும் பெருமழை பெய்தது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு வறட்சி ஏற்பட்டது. ஸோ அதனால் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு. எல்னினோவா ஓகே, இந்த வருடம் பெருல மழை, ஆஸ்திரேலியாவில் வறட்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஓரளவுக்கு பாதிப்பு இந்த இந்தோனேஷியா எல்லாம் உண்டு, இந்தியாவிலையும் உண்டு. இப்போ இந்த பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய மாற்றம் தான் எல்னினோ எஃபெக்ட்னு சொல்றீங்க. ஆமாம், அது பசிபிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய மாற்றம் எப்படி சார் இந்தியாவில் எதிரொலிக்குது? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அதாவது எப்படின்னாக்கா, இந்த கடலில் இந்த நிகழ்வு நடப்பதன் காரணத்தினால உங்களுக்கு இந்த காற்றினுடைய போக்கு உலகம் முழுவதுமே இந்த பகுதி முழுவதும் மாறிடும். ஓகே, மாறி நம்ம பகுதியில் ஒரு உயர் அழுத்த பகுதி உருவாயிடும். ஒரு வானிலை நிகழ்வுகள்லாம் உருவாகாத தடுக்கப்படும். இது ஆஸ்திரேலியாவுடைய வானிலை மையம் வெளியிடக்கூடிய வெளியீடு. அவருடைய கருத்தின்படி 14ஆம் ஜூன் அன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 0.92 டிகிரி செல்சியஸ், அதாவது 0.92ன்னா கிட்டத்தட்ட 1 டிகிரி செல்சியஸ் உயர்வாக இருக்கு. இது இன்னும் 1 டிகிரி அதிகமாகி 2 டிகிரி போனால் தான் சூப்பர் எல்னினோன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் சூப்பர் எல்னினோ ஆகலை. இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதிர்மறை நெகட்டிவ் ஐஓடிம்பாங்க, இந்தியன் ஓஷன் டைப்பில் நெகட்டிவ் எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இதே மாதிரி இங்கே வெப்பம் குறைவாக இருக்குது, இந்த இடத்துல வெப்பம் அதிகமாச்சுன்னா நேர்மறை பாசிட்டிவ் ஐஓடிம்பாங்க. பாசிட்டிவ் ஐஓடியம் தான் நம்மளுக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். சார், இந்த எல்னினோ எஃபெக்ட் காரணமாக நம்ம இந்தியா எந்த அளவில் சார் பாதிக்கப்பட போகிறோம்? அதுக்கு அதோடைய சமிக்ஞை எதுவும் வந்திருக்கா சார்? வந்திருக்கு. அதாவது இது ரெண்டையும் கருத்தில் கொண்டு தான் இந்த பருவமழை காலம், தென்மேற்கு பருவமழை காலம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாத காலங்கள் தென்மேற்கு பருவமழை காலம் என்று அழைக்கப்படும். 80 விழுக்காடு இந்திய மக்களுக்கு மழை தரக்கூடிய காலம் இதுதான். ஆமாம், சமீப காலமாக இந்த வெப்பம் அதிகமாக இருக்கு, நம்மளால ஃபீல் பண்ண முடியுதே சார். இப்போ கடந்த காலங்களை காட்டிலும் இந்த வருஷம் ரொம்ப அதிக ஒரு ஹீட்டை நாம ஃபீல் பண்றோம், ரொம்ப வெயில ஃபீல் பண்றோமே சார். இதுக்கு என்ன சார் காரணம்? சுத்தி கட்டடங்களும் ஒரு காரணம், சுத்தி கட்டட நகரமயமாதல் ஒரு காரணம். உலகளாவிய வெப்பமயமாதல்னா சில வாயுக்கள் அதிகமானதும் சொல்லுவாங்க. அது நகரமயமாதல், வாகனங்கள் பெருக்கம், கட்டடங்கள், அதெல்லாம் இந்த சிமெண்ட் எல்லாம் சுற்றி புற போட்டது, மரங்களே இல்லாத நிலை, இதெல்லாம் தான் காரணம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சென்னை வானிலை மையத்தின் முன்னாள் இயக்குனர் திருமிகு ரமணன் அவர்கள் நம்மோடு இருந்துள்ளார். வணக்கம் ரமணன் சார், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் சார். இந்த வெயில் காலம் ரொம்ப கடுமையா இருக்கு. இந்த மே மாதம் இந்த கத்திரி வெயில் காலத்திலேயே வெயில் ரொம்ப ரொம்ப கடுமையா நம்ம அனுபவிச்சிருக்கோம். இப்போ இந்த மெட்ரோலாஜிக்கலாக சில பல டேர்ம்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவல வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சார். எல்னினோன்னு சொல்றாங்க, லானினான்னு சொல்றாங்க, சூப்பர் எல்னினோன்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த டேர்ம்ஸ்க்கு என்ன சார் அர்த்தம்? குறிப்பாக வரக்கூடிய இந்த காலங்கள்ல ஒரு மிகப்பெரிய வறட்சியை இந்தியா சந்திக்க போகிறது, ரொம்ப அதிகமான வெப்பத்தை இந்தியா ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தை எல்லாம் கிளப்பி விட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா? குறிப்பாக எல்னினோனா என்ன சார்? அதாவது வறட்சியெல்லாம் வரப்போறதுங்கிறதெல்லாம் உண்மைதான் சொல்லணும். இன்னி தேதி வரலும் பார்க்கும்போது அடுத்து எல்னினோங்கிறது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஒரு பகுதி வெப்பமடைவதை தான் அது காட்டுறது. ஓகே, ஸோ எந்த பகுதின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த பகுதியை பார்த்துருவோம். இப்போ நான் அந்த வட்டம் மாதிரி போட்டிருக்கேன், கருப்பு வட்டம். எஸ் சார். இந்த பகுதி தான் இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதி. இந்த பகுதியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் வெப்பமடைவதை தான் எல்னினோன்னு சொல்கிறோம். ஓகே, பொதுவாக இந்த தென் அமெரிக்க கண்டத்தை பொறுத்தவரை தான் தென் அமெரிக்க கண்டம் பாருங்கள்,
இந்த தென் அமெரிக்க கண்டத்தில் தென் துருவத்திலேருந்து இப்படி கடல் நீர் போகும், நீரோட்டம் இருக்கும். அது வந்து ஹும்போல்ட் நீரோட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை பெருவர் நீரோட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பெரு நாட்டுடைய கரை வழியாக சொல்வதன் காரணத்தால் அந்த சொல்லுவாங்க. சில வருடங்களிலே இந்த துருவ பகுதியிலிருந்து நீரோட்டம் வராமல் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நீரோட்டம் வரும். அது வெப்ப நீரோட்டம். துருவ பகுதியிலேருந்து வந்தால் குளிர் நீரோட்டம். ஸோ அந்த வெப்ப பகுதியிலேருந்து நீரோட்டம் வர்றது தான் நம்ம வந்து எல் நீனோன்னு சொல்கிறோம். கொரியாந்த ஜல் நினாய் அப்படிங்கிறது, அதாவது நினாய்னா ஸ்பானிய சொல். அதில் வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ், யங் கிரை, அதாவது குழந்தை இயேசு அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஸ்பானிய சொல் அது நினாய் அப்படின்பது. அதை வந்து காரணம் ஒன்றும் இல்லை, அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அது கண்டறியப்பட்டது. அவங்க முதல்ல அதை பார்க்கும்பொழுது அந்த காலகட்டங்களில் இந்த பெரு கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரோட்டம் மாறி வெப்ப நீரோட்டம் வந்தது. ஓகே. அதன் காரணமாக பல மீன்கள் இறந்து மிதந்து கிடந்தது. அந்த வெப்ப நீரோட்டத்திற்கு என்ன சார் காரணம்? நிலநடுக்கோடு பகுதியில தான் வரதான் காரணம். அதாவது சூரியனுடைய நேர்கிரணங்கள் நிலநடுக்கோட்டு மேலே இருக்கும். ஓகே. சாய்ந்த கிரணங்கள் புற வெப்ப மண்டலங்கள் துருவ பகுதியில் இருக்கும். ஓகே. துருவ பகுதியிலேருந்து வரக்கூடிய நீரோட்டம் என்பது கண்டிப்பாக குளிராகத்தான் இருக்கும். ஓகே. இதே நிறைய சூரிய கிரணங்கள் அதன் மேல் விடுவதால இங்கே வெப்பமாக இருப்பதன் காரணத்தால் ஓகே அங்கேருந்து வரக்கூடிய நீரோட்டம் வந்து வெப்பமாக ரொம்ப வெப்பமாக இருக்கும். அதான் எல் நீனோன்னு. அந்த காலகட்டங்களில் பெரு நாட்டில் பெருமழை பெய்தது, ஈக்குவடார்லையும் பெருமழை பெய்தது. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் உங்களுக்கு வந்து வறட்சி ஏற்பட்டது. ஸோ அதனால் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு. எல் நீனோவா, ஓகே, இந்த வருடம் பெருல மழை, ஆஸ்திரேலியாவில் வறட்சி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஓரளவுக்கு பாதிப்பு இந்த இந்தோனேஷியா அதெல்லாம் உண்டு, இந்தியாவிலையும் உண்டு. ஓகே சார். இப்போ இந்த பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய மாற்றம் தான் வந்து எல்னினோ எஃபெக்ட்னு சொல்கிறீங்க. ஆமாம். அது பசிபிக் பெருங்கடலில் நடக்கக்கூடிய மாற்றம் எப்படி சார் வந்து இந்தியாவில் எதிரொலிக்குது? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார். அதாவது எப்படின்னாக்கா, இந்த கடலில் இந்த நிகழ்வு நடப்பதன் காரணத்தினால உங்களுக்கு வந்து இந்த காற்றினுடைய போக்கு உலகம் முழுவதுமே இந்த பகுதி முழுவதும் மாறிடும். ஓகே. மாறி நம்ம பகுதியில் ஒரு உயர் அழுத்த பகுதி உருவாயிடும். ஒரு வானிலை நிகழ்வுகள்லாம் உருவாகாத தடுக்கப்படும். அந்த அளவுக்கு நிலைமை மாறிவிடும். ஸோ இதுதான் காரணம். அப்புறம் அடுத்தது, இது ஒன்று மட்டுமே காரணம் இல்லை. ஆனால் பெரும்பாலான வருடங்களிலே எப்பொழுதெல்லாம் எல் நீனோ இருந்ததோ அந்த காலகட்டங்களிலே தென்மேற்கு பருவமழை குறைவாக இருந்திருக்கிறது. வேறு சில காரணங்களால் அது வந்து ஓரளவுக்கு சரி சமமாக்கப்பட்டு நம்ம மழையும் பெற்றிருக்கிறோம். அது வந்து என்னென்னா, இந்திய பெருங்கடல் ஒரு இருமுனைன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஓஷன் டெவலப்மெண்ட், அது ஒரு காரணம் இருந்திருக்கு. ஸோ அதை என்னென்னு அப்படி பார்ப்போம். அடுத்தது வந்து அந்த நிகழ்வையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே. ஆமாம். இப்போ வந்து எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது எல் நீனோ காரணமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து ஆஸ்திரேலியாவுடைய வானிலை மையம் வெளியிடக்கூடிய வெளியீடு. அவருடைய கருத்தின்படி 14ஆம் ஜூன் அன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 0.92 டிகிரி செல்சியஸ், அதாவது 0.92ன்னா கிட்டத்தட்ட 1 டிகிரி செல்சியஸ் உயர்வாக இருக்குது. இது இன்னும் 1 டிகிரி அதிகமாகி 2 டிகிரி போனால் தான் சூப்பர் எல் நீனோன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் சூப்பர் எல் நீனோ ஆகலை. இதுவே நிறைய பாதிப்புகள் நமக்கு வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்திய பெருங்கடலில் இருமுனைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம். அதையும் இப்போ பார்ப்போம். ஓகே. இந்திய பெருங்கடலோட இருமுனை. ஒரு முனையில் வந்து இங்கே வெப்பம் குறைவாக இருக்குன்னு வச்சுங்கோ. ஓகே. இந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்கோ. எதிர்மறை, நெகட்டிவ் ஐஓடிம்பாங்க, இந்தியன் ஓஷன் டைப்பில் நெகட்டிவ், எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதே மாதிரி இங்கே வெப்பம் குறைவாக இருந்து இந்த இடத்துல வெப்பம் அதிகமாச்சுன்னா நேர்மறை, பாசிட்டிவ் ஐஓடிம்பாங்க. பாசிட்டிவ் ஐஓடியம் தான் நமக்கு நல்லது. ஏன் நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இப்போ வந்து இந்த இடத்த எடுத்துங்க, இந்த பகுதி தென் சீன கடல் பகுதி. இந்த இடத்துல வெப்பம் குறைவாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது. இங்கே மாதிரி வெப்பம் அதிகமாக இருந்ததுன்னா இங்கேயே அது வந்து வலுப்பெற்று அப்படியே வியட்நாம் போயிட்டு டைவான் அப்படியே சைனாக்கு போயிடும்.
அந்த நிகழ்வெல்லாம் வலுப்பெற்றோன்னே வடக்கு நோக்கி போடும். அது வலுப்பெறவில்லை என்றால் தான் அப்படியே நம்ம வங்கக்கடல் பகுதிக்கு வந்து நம்மளுக்கு உறவக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ அதனால் அது இருந்தால் நல்லது. அதாவது தென் சீன கடல் பகுதியில் வந்து வெப்பம் குறைவாக இருந்தால் இந்தியாவுக்கு மிக நல்லது. நல்லது. ஆனால் இப்போ வந்து இப்போ எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு அதையும் பார்த்துருவோம். இப்போ இருக்கக்கூடிய குறியீடு இந்த பார்க்கும்போது ஐஓடி இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த குறியீடு பார்க்கும்பொழுது நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே. -0.13 அப்படின்னு அந்த நெகட்டிவ்ல இருக்குது. இது பாசிட்டிவாக இது இந்தியாவுக்கு சாதகமான சூழலா சார்? சாதகமும் கிடையாது. ஓகே. எதிர்மறையாக தான் இருக்குது. ஓகே. நமக்கு நேர்மறையா இருக்கணும். நேர்மறையாக இருக்கணும். இல்லை அதுதான் ஒரு இது இல்லை. சார் இந்த எல்னினோ எஃபெக்ட் காரணமாக நம்ம இந்தியா எந்த அளவில் சார் பாதிக்கப்பட போகிறோம்? அதுக்கு அதோடைய சமிக்ஞை எதுவும் வந்திருக்கா சார்? வந்திருக்கு. அதாவது இது ரெண்டையும் கருத்தில் கொண்டு தான் இந்த பருவமழை காலம், தென்மேற்கு பருவமழை காலம், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 4 மாத காலங்கள் தென்மேற்கு பருவமழை காலம் என்று அழைக்கப்படும். 80 விழுக்காடு இந்திய மக்களுக்கு மழை தரக்கூடிய காலம் இதுதான். ஆமாம். நம்ம தமிழகத்தில் கடலோர பகுதிகளுக்கு மத்திய பகுதிகளுக்கெல்லாம் வடகிழக்கு பருவமழை தான் முக்கியமான காரணி. அதே போன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதை ஒட்டி உள்ள பஞ்சாப், இமாச்சல் போன்ற மாநிலங்களுக்கு பகுதிகளுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மேற்கத்திய சலனங்கள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிலிருந்து வரக்கூடிய மழை தான் அதிகமான மழையை கொடுக்கும். இந்த இதுவும் இரண்டும் வேறுபட்டவை. இந்த 80 விழுக்காடு பகுதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மழை வந்து இந்த காலகட்டங்களில் வரலைன்னா மிகவும் பாதிக்கப்படுவார்கள். ஓகே. குறிப்பாக இந்தியாவுடைய மத்திய பகுதி, இந்த நாக்பூர் அந்த ஏரியாலாம் இருக்கு இல்லையா, இந்த தக்கான பீடபூமின்னு சொல்லுவோமே அந்த ஏரியா. தக்கான பீடபூமி வந்து தென் தீபகற்பத்தினுடைய மத்திய பகுதி தக்கான பீடபூமி. இந்தியாவுடைய மத்திய பகுதி, இந்தியாவுடைய மத்திய பகுதி, மத்திய பிரதேஷ். அந்த பகுதியிலலாம் அங்கே வந்து பருவமழை தொடங்கும் காலமே தாமதித்தாலும் சீக்கிரமாக பருவமழை முடிந்தாலும் அந்த மக்கள் பாதிக்கப்படுவர். ஓகே. அது வந்து மானாவாரி பயிர், ரெயின்ஃபெட் கிராப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய மழையை அந்த காலகட்டங்களில் அது கொடுக்கும். அதற்கேற்றவாறு அந்த விளைச்சல் இருக்கும். எந்த அளவுக்கு மழை குறைகிறதோ அந்த அளவுக்கு மகசூல் குறைந்து விடும், உற்பத்தி குறைஞ்சிடும். ஓகே. அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மக்கள் விவசாயிகள்லாம் சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் கூட மகாராஷ்டிரா பகுதியில் பார்த்துருப்பீங்க. அதுக்காக ஆமாம், அதுக்காக ஒரு நடிகர் கூட நிறைய பண்ணிருக்கார். நானா படைக்க நிறைய மக்களுக்கு உதவி செய்ய அந்த விவசாயிகளுக்கெல்லாம் பண்ணுறதுலாம் கூட பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளில் அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இதுவரையிலும் தொடங்கின 1ஆம் தேதி ஜூன் தொடங்கணும். சற்று தாமதமாக தொடங்கியது ஒரு சில நாட்கள். ஓகே. அதுக்கப்புறம் நல்லா வந்தால் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை. ஸோ எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படி என்பதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து 1ஆம் தேதி ஜூன் முதல் நேற்று வரை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வர வேண்டிய இயல்பு மழை என்பது கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர், 68.1ன்னா கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் வரும். ஆனால் நமக்கு கிடைத்துள்ளதோ 44 மில்லிமீட்டர் தான், 4.5 சென்டிமீட்டர் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 விழுக்காடு பற்றாக்குறையாக இருக்குது. இந்தியா ஒட்டுமொத்தமாக இந்தியா பார்க்கும்போது பகுதியாக பார்க்கும்பொழுது எவ்வாறு இருக்குன்னு பார்ப்போம். வந்து வடமேற்கு இந்தியா, ஓகே, வடமேற்கு மாநிலங்கள்னால் உங்களுக்கு வந்து இந்த ராஜஸ்தான் அந்த மாதிரி எப்படி எடுத்துன்னு போகலாம். அந்த டெல்லி, ஹரியானா அந்த மாதிரிலாம் அப்படின்லாம் எடுத்துன்னு போயிட்டிங்கன்னா அந்த மாதிரி வடமேற்கு பார்த்தீங்கன்னா 5% கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. காரணம் என்னென்னா மேற்கத்திய சலனங்கள் அந்த ஐரோப்பாலேருந்து வந்ததுன்னு காரணத்தினால அங்கே மழை பெஞ்சிருக்கு, அதனால் ஓடிடுது. ஆனால் மற்ற இடத்துலலாம் ஓரளவுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்குது. கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் 43 விழுக்காடு குறைவு. ஓகே. மத்திய இந்தியாவில் 61 விழுக்காடு குறைவு. எவ்வளோ பாதிக்கப்படுவார்கள் இந்த விவசாயிகள் பார்த்துங்க. அதுதான். அதே போன்று தென் தீபகற்பத்தை பொறுத்தவரைக்கும் 14 விழுக்காடு குறைவு. ஸோ இதனால் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இந்தியா ஒட்டுமொத்தமாக பாதிப்பு இருக்கிறதையும் பார்க்கலாம் நம்ம. இப்போ ஒட்டு மொத்தமாக இங்கே வந்து பார்த்தா 35 விழுக்காடு வந்திருக்கு. அதாவது மழை பொழிவை பொறுத்தவரையிலும் இதெல்லாம் உட்கோட்டங்கள், சப்டிவிஷன் சொல்லுவாங்க. அங்கே வர வேண்டிய இயல்பு மழை கூட 19 விழுக்காடு 20 விழுக்காடுக்கும் குறைவாக இருந்ததுன்னா அது பற்றாக்குறை.
இப்போ 19 விழுக்காடு குறைவு, 19 விழுக்காடு அதிகம்னா இயல்பு. அதுக்கு மேலே 20% அதிகமாக வந்துடுதுன்னா இயல்புக்கு எஞ்சிய மழை, சர்ப்ளஸ். சர்ப்ளஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பச்சை வண்ணத்தில் குறியிடப்பட்டதெல்லாம் இயல்பு. ஓகே. இப்போ கேரளாவில் ஓரளவுக்கு வந்ததுனால அதுவும் கூட -10 தான். ஓகே. இல்லைனா அது ஒரு இயல்புன்னு எடுத்துக்கிறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த ராஜஸ்தான் அங்கெல்லாம் வர வேண்டிய மழையே கம்மி. ஓகே. அந்த மழையில் கொஞ்சம் கூட அந்த மேற்கத்திசனம் வந்திருக்கு, அதனால ஏதோ எக்ஸஸ் மாதிரி கட்டுறது, அது ஒரு பெரிய எக்ஸஸே கிடையாது. ஓகே. நமக்கு வந்து விளையக்கூடிய நிலங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே வந்து உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதியெல்லாம் தான் நிறைய உங்களுக்கு வரணும். ஆமாம். அதான் கோதுமையெல்லாம் விளையக்கூடிய பகுதிகள். ஆமாம், காஞ்சஸ் டெல்டா. அதே மாதிரி இந்த பஞ்சாபில் இந்த கோதுமை அதெல்லாம் விளையும். அதே மாதிரி இந்த மானாவாரி பயிர்னு சொன்ன விதர்பா, இங்கெல்லாம் பாருங்கள் அந்த அளவுக்கு இல்லை, இங்கெல்லாம் மஞ்சளாகவே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல சேப்பாகவே இருக்குது, பற்றாக்குறை மாவட்டங்களாக இருக்குது. நம்ம எல்லாம் கூட பற்றாக்குறையில் தான் தமிழகமும் இருக்குது, அதே மாதிரி தெற்கு உள் கர்நாடகம் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் உபரியாக வந்து அந்த மழை தான் நம்மளுக்கு வந்து காவிரியில் வரணும். ஓகே. ஆமாம். ஸோ இங்கெல்லாம் மழை குறைவாக தான் பெஞ்சிருக்கு. சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த எல்னினோ எஃபெக்ட் காரணமாக வெப்பம் அதிகமாக போகும், மழை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நாம் எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம், டெஃபினெட்லி. இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, இதுலாம் ஓகே நடந்திருக்கு. அதாவது ப்ராபப்ளி அந்த டைபோல்னு சொன்னால இருமுனை, ஆமாம், அது ஒரு நேர்மறையாக இருந்ததுன்னா, அங்கே தான் தென்சீன கடலில் இருந்ததுன்னா அங்கே ஒரு தாழ்வு பகுதியை தான் உருவாகி அதுக்கப்புறம் வந்து வங்கக்கடலில் வந்து அப்படியே ஒரிசா அப்படிலாம் போனால் தான் அவங்களுக்கு மழை கிடைக்கும். ஓகே. அது எதுவும் உருவாகலை. ஓகே. ஸோ அதுவும் ஒரு காரணி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எதான காரணி நம்மளுக்கு மழை பெய்யக்கூடியது எதானோ தென் தீபகற்பத்தில் இருக்குன்னா அப்படி பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு மேலடுக்கு சுழற்சி இல்லை கேரளா ஒட்டி உள்ள அரபிக்கடல் போல் ஒரு தாழ்வு நிலை அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த வருஷம் ஒரு பெரிய மழையை நாம் எதிர்பார்க்க முடியாதுன்னு எடுத்துக்கலாமா சார்? பட் வரும் நாள் நம்ம வானிலை அறிக்கை என்று சொல்லக்கூடியது வந்து இது வந்து இந்த காலநிலை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை கொடுத்தாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து ஏப்ரல்லே கொடுத்தது தான் இது. அதாவது மேலே கொடுத்தது, மேலே அப்டேட் பண்ணாங்க. ஓகே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களை பொறுத்தவரையிலே ஒட்டுமொத்தமாக இந்தியாவிற்கு ஒரு 10 விழுக்காடு குறைவாக இருக்குன்னாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வாறு மழை பெய்யும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ நம்ம என்ன பண்ணோம், கணினி சார்ந்த கணிப்பை தான் பார்க்கணும். ஓகே. ஸோ அந்த கணினி சார்ந்த கணிப்பு என்ன சொல்கிறது என்பதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ கேள்வி என்னென்னா, வரும் நாட்களில் மழை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது. பொதுவாக இந்த இந்தியா பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அப்படியே ஒரிசா அப்படிலாம் போயிட்டு வடக்கு பகுதிகளுக்கெல்லாம் போகும். ஓகே. அப்போ தான் உத்தரப்பிரதேஷ் அவங்களுக்குலாம் மழை வரும். அதே மாதிரி விதர்பா இந்த பகுதிகளெலாம் கூட மழை வரும். இப்போ இருக்கக்கூடிய மழையை பாருங்கள், வந்து இந்த கடலோரத்தில் ஒரு லேசான மழையை காட்டுறது. ஓகே. ஸோ வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கும்பொழுது பாருங்கள், ஒரு பெருசாக இது வரலும் காட்டல. இங்கே வரணுன்னா இந்த இடத்துல இப்போ பாருங்கள் இது ஒரு தாழ்வு பகுதி. இந்த சம அழுத்த கோடு போடும்போது இந்த இடத்துல தெரிகிறது இல்லையா, ஒரு குழிவு வருது இல்லையா, ஆமாம், இதுதான் தாழ்வு பகுதின்னு சொல்லுவோம். இது வந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த பகுதியிலலாம் கேரளா அந்த பகுதியெலாம் மழை கிடைக்கும். அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்னு எடுத்துக்கலாமா சார்? காவிரி நீர்பிடிப்பு பார்த்தீங்கன்னா தெற்கு உள் கர்நாடகம், கர்நாடகத்துலேயும் வரணும், ஓகே, வடக்கு கேரளாலையும் வரணும், ஓகே, எல்லா பகுதியிலும் வந்தால் ஓகே. ஸோ பார்க்கலாம் அது எப்படி வருது ஒரு நாட்கள்னு பார்ப்போம். ஸோ இங்கே உருவாத தெரியறது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மழை தெரியறது இல்லையா, இப்போ இதெல்லாம் வெப்பச்சலனத்தினால வரக்கூடிய மழை. ஓகே. ஏதோ ஒரு சில மணி நேரம் பெய்யான மழை கிடைக்கும், அந்த மாதிரி கிடைக்கும். ஆனால் கடலோர பகுதியில் இந்த இங்கே மழை பெஞ்சால் தான் காவேரிக்கு நல்லது. ஓகே. இங்கே வரக்கூடிய அந்த இடியுடன் கூடிய மழை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அவ்வளோவே தவிர தொடர்ந்து உங்களுக்கு வந்து வரணும். கடலோர பகுதிகளில் கேரளாவில் வரணும். அப்போ என்னென்னா ஆடிக்காற்று வேகமாக இருந்தாலும் வரும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்பாங்க. அந்த வேகமான காற்று அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மீது பட்டு மேலெழும்பி மேகங்கள் உருவாகி நிறைய மழையை கொடுத்தால் அப்போ வந்து வரும். அந்த டைமில் என்ன, நம்ம குற்றால அருவியெல்லாம் பெருக்கெடுத்து ஓடும்.
தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் சாரல் தான் இருந்தாலும் அந்த கேரளா பகுதியில் நல்ல மழை வரும், அதுதான் முக்கியம். ஓகே. ஸோ அது அந்த வட கேரளாலாம் வருதான்னு பார்க்கலாம். இந்த தாழ்வு நிலை இருக்கே தவிர பெரும் மழை காட்ட மாதிரிலாம் இருந்தாலும் அதுக்கு அடுத்த வரும் நாட்கள்லாம் பார்க்கலாம். இப்போது அதிகமாக தெரிகிறது. இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கூட வர மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், மகாராஷ்டிரா வரலும், கிட்டத்தட்ட கர்நாடகா, கடலோர கர்நாடகா, மும்பை இங்கெல்லாம் கூட மழை வருது பாருங்கள். அதிகமாக இருப்பது காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படியே தென்மேற்குலேருந்து வருது பாருங்கள், தான் பருவமழை. ஸோ அதனால் அது கொஞ்சம் முன்னேற்றம் அதில் இருப்பதாக தெரிகிறது. இங்கெல்லாம் நல்ல மழை வருது. இங்கே வந்தால் தான் கிருஷ்ணா கோதாவரிக்கெல்லாம் தண்ணி. ஓகே. அங்கே அதுதான் மகாபலேஸ்வரில் போட்டு அந்த இடத்துல மழையெல்லாம் வரும், அதுதான். ஸோ இடியுடன் கூடியெல்லாம் மழையெல்லாம் வருது. ஒரு நிகழ்வு மூலம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு தாழ்வு பகுதி அதாலும் உருவாகி வந்தால் நல்லாயிருக்கும். அது எதுவும் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலை. இருந்தாலும் இந்த இது மேற்கு கடலோர பகுதியில் தொடர்ந்து மழை இருப்பதே ஒரு காணக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதான் பார்க்கின்றோம் நம்ம. இது வந்து ஒரு 4-5 நாட்கள் பார்க்கலாம். இருந்தாலும் 15 நாட்கள் பார்க்கும் அளவுக்கு இந்த கணினி சார்ந்த கணிப்பு இருக்குது, மாறிக்கொண்டே இருக்கும். ஓகே. இருந்தாலும் மேற்கு பகுதியெல்லாம் கடலோர பகுதியில் மழை இருப்பதை காணக்கூடிய ஒன்றாக இருக்குது, அதுதான். ஓகே சார். இந்த எல்னினோ எஃபெக்ட்ங்கிறது ஒரு 150 ஆண்டுகள் கழித்து வருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆபத்தா சார் இது இந்தியாவுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, 150 சொல்ல முடியாது. ஓகே. அதாவது 2-3 வருஷமா லானினா இருந்தது, அதுக்கு முன்னாடி எல்னினோ இருந்தது. ஓகே. அந்த இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இதை பார்த்தா தெரியும். இது பாருங்கள், இங்கே இது வந்து அதிகமாக இருந்தது எல்னினோம்போம், ஓகே. குறைந்து வருவதே லானினாம்போம். ஓகே. வெப்பம் குறைந்த நிகழ்வு பாருங்கள், அப்படியே அதிகமாகி அப்படியே குறைஞ்சி விட்டது. அப்படியே குறைஞ்சி அந்த மாதிரி நியூட்ரல் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்திருக்கு, திருப்பியும் அதிகமாக இருக்குது. இது குறைஞ்சா நல்லது. அது ஓகே. லானினாலேயே இருந்தால் நம்ம இந்தியாவுக்கு நல்லது நாம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, லானினா இருந்தால் தென்மேற்கு பருவமழைக்கு. ஓகே. வடகிழக்கு பருவமழைக்கு எல்னினோ காலத்தோடு நல்ல மழை வரும். ஓகே. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு தொடர்பும் இருக்குது. ஓகே சார். ஒரு வரலாறு பார்க்காத வறட்சி, அதாவது இந்த தாது வருஷ பஞ்சம், கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வறட்சியை நோக்கி இந்தியா போக வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ இருக்கிற இதை பார்க்கும்போது வறட்சி, அதாவது மழை குறைந்திருப்பதை காணக்கூடிய ஒன்று அங்கே இருக்கு. ஆமாம். அதாவது ஒரு இண்டிகேட்டர். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயப்படணுங்கிறது என்ன செய்யணும், ஸோ வாட் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? அதாவது நம்ம வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது என்னக்க, முடிஞ்சது குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூலை தரக்கூடிய பயிர் வகைகளை உருவாக்க வேண்டும், குறைந்த காலத்திலேயே வளர வேண்டும். இந்த மாதிரிலாம் தான் நம்ம. இதே இஸ்ரேல் எடுத்துங்க, அவங்க வந்து அந்த ஆர்ச்சர்டுன்னு சொல்லக்கூடிய பூக்கள்லாம் அந்த பாலைவனத்தில் உருவாக்கி ஏரோப்ளைனில் ஆம்ஸ்டர்டாம் அமிச்சு அங்கே விற்கிறாங்க, பாலைவனத்துலேயே அவங்க வளர்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணணும். அடுத்தது நீர் தேவையுள்ள அதிகமான அந்த பயிர்கள் வகைகளை விட்டு குறைந்த நீரை பயன்படுத்தி இருக்கக்கூடிய பயிர் வகைகளை நம்ம பயிர் செய்யணும். அந்த மாதிரிலாம் சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஓகே. வெப்பமும் கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி வரைக்கும் அதிகமாகும், லிட்டரலி ஒரு 45 வரைக்கும் போகுங்கிறாங்களே சார், அது உண்மையா சார் இந்த எல்னினோ எஃபெக்ட்ல? எல்னினோ எஃபெக்ட்னால கிடையாது. ஓகே. அன்றாட நிகழக்கூடிய இன்றைக்கு வானிலைக்கு எல்னினோ சொல்ல மாட்டோம். ஓகே. அந்த 3 மாதங்களுக்கு தான் எல்னினோ சொல்லுவோம். இந்த 4 மாதத்துக்கு மழை குறைவாக இருக்குமா இல்லையா அதுக்கெல்லாம் எல்னினோ பயன்படுத்தக்கூடிய இன்று வானிலை என்ன, குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன அப்படின்னா வானத்தினுடைய நிலையை தான் பொறுத்தது. ஆமாம். வானம் தெளிவாக இருந்தால் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஓகே. மேகமூட்டமாக இருந்தால் அன்றைக்கி வெப்பம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ அது அன்றாட நிகழக்கூடிய நிகழ்வை பார்க்கணும். கடல் காற்று 10:30 மணி அளவில் தொடங்கி விட்டதென்றால் உயர்ந்தபட்ச வெப்பநிலை இயல்பு நிலையில் இருக்கும். எந்த அளவுக்கு தாமதம் பிடிக்கிறதோ அந்த அளவுக்கு உயர்ந்தபட்ச வெப்பநிலை அதிகமாகும், அவ்வளோதான். அதாவது அந்த கடல் காற்றை சில நாட்களுக்கு துவங்கலைன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அப்படியே தானே போகலாம். ஆனால் எப்போதும் சொல்ல முடியாது. சமீப காலமாக இந்த வெப்பம் அதிகமாக இருக்கு நம்மளால ஃபீல் பண்ண முடியுதே சார். ஒரு கடந்த காலங்களை காட்டிலும் இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிக ஒரு ஹீட்டை நாம வந்து ஃபீல் பண்றோம், ரொம்ப வெயில ஃபீல் பண்றோமே சார். இதுக்கு என்ன சார் காரணம்? சுத்தி கட்டடங்களும் ஒரு காரணம், சுத்தி கட்டட நகரமயமாதல் ஒரு காரணம். உலகளாவிய வெப்பமயமாதல்னா சில வாயுக்கள் அதிகமானதும் சொல்லுவாங்க. அடுத்த நகரமயமாதல், வாகனங்கள் பெருக்கம், கட்டடங்கள்,
அதெல்லாம் இந்த சிமெண்ட் எல்லாம் சுற்றி புற போட்டது, மரங்களே இல்லாத நிலை, இதெல்லாம் தான் காரணம். அதெல்லாம் குறைக்கணும்னா நம்ம மரங்களை வளர்க்க வேண்டும் சுற்றி புற. அதுக்கப்புறம் மாடியில் மரங்கள் வளர்க்கணும். ஒரு வெள்ளை பூச்சியை கொடுத்து சூரிய ஒளி திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஓகே. இந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி செய்தோம்னா ஓரளவுக்கு இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தலாம். ஓகே சார். அந்த மாதிரி முயற்சிகள் நம்ம இறங்கணும். சிங்கப்பூரில் இறங்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சிங்கப்பூர் மாடலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே சார். இந்த எல்னினோ லானினோ இந்த சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் காரணமாக நாம இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேனிக் ஆக வேணாம், பயப்பட வேண்டாம்னு நாம் வந்து எடுத்துக்கலாமா சார்? அப்படிலாம் இல்லை. ம். எதுவாக இருந்தாலும் ஸோ வாட் நெக்ஸ்ட். இப்போ நிலைமை இப்படி இருக்கு, அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு திட்டமிடல் வேணும். என்ன சார் செய்யணும் நாம? அதாவது எப்படின்னாக்க இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பங்களிப்பு இருக்கு. இப்போ விவசாயிகள் சயின்டிஸ்ட் அப்படின்னா குறைந்த நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் தரக்கூடிய பயிர் வகைகள் குறைந்த காலத்தில் வரணும். அதிக நீரை பயன்படுத்தக்கூடிய பயிர் வகைகளை ஒதுக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும். நம்மளை பொறுத்தவரையிலும் டைமில் வெளியில் போக வேண்டாம். நம்மை பொறுத்தவரையிலும் வீட்டு மாடியை வண்ணப்பூச்சி கொடுக்கணும், மரங்களை வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி அதாவது கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது விழக்கூடிய அந்த வாகனங்கள்லாம் வெளியிடக்கூடிய அந்த கரிமலை தக்க வைத்துக் கொள்ளும், அந்த செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இளைய நீராவி போக்கின் எவாப்போ டிரான்ஸ்மிட் சொல்லுவாங்க. அதன் காரணமாக வெப்பம் குறையும். ஸோ இதெல்லாம் பொதுமக்கள் எல்லாரும் செய்யக்கூடிய வேலை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்குது. அதே மாதிரி அதிக வாகனங்கள் தெருவில் செல்லாதபடி அங்கே இருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். அப்போ என்ன, மாஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடிய அளவில் எல்லாருக்கும் எளிதாக இருக்கணும். ஓகே. எங்கே போனாலும் இப்போ எல்லாம் சுவிட்சர்லாண்டு ஜப்பான்லாம் போனால் ஈஸியாக எளிதாக இருக்கு இல்லையா? நினச்சா அப்படி பஸ்ஸில் ஏறுவாங்க, அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க, அங்கேருந்து போட்டில் போவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரே டிக்கெட்லேயே போக முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு வழிவகைகளை நம்ம கொண்டு வந்தோம்னாக்க வாகனங்களுடைய நெரிசல் குறையும். ஓகே. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களும் என்னென்ன செய்யணும், அவங்களுடைய கடமை இது பண்ணணும்னு நினச்சான்னா கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஓகே சார். குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த 2026 நவம்பர் டிசம்பர் எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? அதாவது ஜென்ரலாக அதை செப்டம்பர் மாதம் பார்த்தா கரெக்டாக இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்கு என்ன சொல்கிறதுன்ட்டு அது பல உலகளாவிய நிறுவனங்கள் கணிக்கும். ஓகே. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கணினி சார்ந்த கணிப்பு கிடைக்கும். அதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் இது ஐஆர்ஐன்னு ஒரு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் இருக்குது, கொலம்பியா பல்கலைக்கழகத்தில். கணிப்பெல்லாம் வரும், அப்போ பார்க்கலாம். ஓகே. ஆனால் பொதுவாக இந்த எல்னினோ காலங்களில் வடகிழக்கு பருவம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே. இருந்தாலும் அப்போ அந்த ஐஓடியும் பாசிட்டிவாக இருக்கணும், அதுவும் முக்கியம். ஸோ எல்லாத்தையும் கருத்துக்கணும், அந்த டைமில் பார்ப்போம் நம்ம. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இப்போது ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க இந்த எல்னினோ லானினோ சூப்பர் எல்னினோ பற்றியான தகவல்களை ரொம்ப சாமானியனுக்கும் புரியும் வகையில் விளக்கியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமணன். வணக்கம்.